வணக்கம். புதிய பேருந்து நிலையத்தில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் வேண்டும் என பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் வேண்டுமென மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவண்ணாமலை நகரில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது. இதில் 15 பெண்கள் பல ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு சங்கங்கள் அமைத்து திருவண்ணாமலை நகரில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ பயணிகளை ஏற்றச் சென்றாலோ அல்லது பயணிகளை இறக்கிவிடச் சென்றாலோ ஆண் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை இந்த பகுதியில் நீங்கள் வரக்கூடாது என தெரிவிப்பதாகவும், இதனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதிய பேருந்து நிலையத்தில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரிக்கை மனுவை அளித்தார்கள். இந்த மனுவின் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் மீண்டும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டினால் தங்களை மிரட்டுவதாகவும், ஆதலால் தங்களால் ஆட்டோ ஓட்ட இயலவில்லை எனவும், புதிய பேருந்து நிலையத்தில் எங்களுக்காக பெண்களுக்காக ஆட்டோ ஸ்டாண்டு வைக்க மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்தனர். இப்போ பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் மகளிருக்குன்னு தனியாக ஸ்டாண்டு கேட்குறோம். ஸ்டாண்டு கேட்குற வேண்டிய இடத்துல பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னுமே எங்களுக்கு ஸ்டாண்டு வரல. எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் மகளிருக்குன்னு தனியாக ஸ்டாண்டு வேணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வண்டி ஓட்டணும் சார். புது பேருந்து நிலையத்தில் அவங்க ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணுறதுனால தான் நாங்கள் எஸ்பி சார்கிட்ட எஸ்பி சார் ஓட்டம் பண்ணிக்காரன்னாங்க. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் நாங்கள் முயற்சி எடுக்கல. 2 வருஷமாகவே நாங்கள் முயற்சி எடுத்துன்னு தான் இருக்கோம். அதில் ஸ்டாண்டு வேணும். ஆனால் இப்போ வரைக்குமே நாங்கள் போகிற இடமா எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கோம். எங்களுக்குன்னு தனி ஸ்டாண்டு இருந்தால் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.